நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். போன மாதம் மாதிரி பட்டாபிராம் ரயில் ஓவர் பிரிட்ஜ், வேப்பம்பேட்டை ரயில் ஓவர் பிரிட்ஜ், செவ்வாப்பேட்டை ரயில் ஓவர் பிரிட்ஜோடைய ஒர்க் ப்ராக்ரஸ் ஆனது எந்த நிலையில போயிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி ஒரு ஷார்ட் வீடியோ சம்மரி ஒன்னு போட்டிருந்தேன். அந்த வீடியோல ஒவ்வொரு ரயில் ஓவர் பிரிட்ஜோடைய ஒர்க் ப்ராக்ரஸ் ஆனது எந்த நிலையில இருக்கு அப்படின்றத பத்தி டீட்டெயிலா ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோல நம்ம பட்டாபிராம் ரயில் ஓவர் பிரிட்ஜோடைய ஒர்க் ப்ராக்ரஸ் ஆனது எந்த நிலையில போயிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இந்த ரயில் ஓவர் பிரிட்ஜை பொறுத்தவரையில போன ஆண்டு செப்டம்பர் மாதம் மாதிரி இந்த ரயில் ஓவர் பிரிட்ஜோடைய ஒரு ஆம பப்ளிக் பயன்பாட்டிற்கு திறந்து விட்டாங்க. இந்த பிரிட்ஜோடைய இன்னொரு பகுதியில் கட்டுமான பணிகளானது இன்னும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கு. இந்த கட்டுமான பணிகள் எப்ப நிறைவு பெறும், எப்ப நிறைவு பெறலாம் அப்படின்ற சொல்றது இன்னும் கரெக்டா இருக்கும் அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த பிரிட்ஜோடைய நீளமானது கிட்டத்தட்ட ஒரு 750 மீட்டர் அப்படின்ற அளவுல இருக்கு. அகலமானது கிட்டத்தட்ட ஒரு 11 மீட்டர் அப்படின்ற மாதிரி அமைச்சிருக்காங்க. இந்த பிரிட்ஜ் ஒரு 6-வே லேன். இதுல ஒரு 3 லேனை மட்டும் ஓபன் பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு 5.5 மீட்டர்ஸ்க்கு வித் அகலம் கொண்ட ஒரு பிரிட்ஜை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஓபன் பண்ணியிருக்காங்க. இந்த 3 லேன்ஸ்ல தான் ஆவடியிலிருந்து திருவள்ளூர் போகிற வாகனங்களாகட்டும், இல்லைன்னா திருவள்ளூர்ல இருந்து ஆவடி நோக்கி போகிற வாகனங்களாகட்டும் போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில இந்த பிரிட்ஜோடைய கன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்ளீட் பண்றதுக்கான ஃபைனல் ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 13-14 கோடி ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ணி பெண்டிங் ஒர்க்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்கான முயற்சியில இப்போ அரசாங்கம் இறங்கி இருக்கு. இப்போ இந்த பிரிட்ஜுக்கு அலாட் செய்யப்பட்ட மொத்த ஃபண்ட்ஸும் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கிற நிலையில இங்க இருந்து ஒரு 3-9 மாத காலத்துக்குள்ள இந்த பிரிட்ஜோடைய கட்டுமான பணிகள் முடிவடைகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. 3 to 6 monthsலயே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. பட் போன முறை வந்து பார்த்ததுக்கும் இந்த முறை வந்து பார்த்ததுக்கும் பெரிய ப்ராக்ரஸ் எதுவும் எட்டப்படல. ஸோ மினிமம் ஒரு 6 to 9 months ஆகும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு அபிப்பிராயமா இருக்கு. எர்லியரா முடிச்சாங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும். பட்டாபிராம் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் பட்டாபிராம் மிலிட்டரி சைடிங் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் இடையே இருக்கிற இந்த ரயில்வே கேட்டை இந்த பிரிட்ஜை ஓபன் பண்ண டைம்லயே மூடிட்டாங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த 100 மீட்டர்ஸ்க்கு இடையிலான பிரிட்ஜ் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மீதமுள்ள 3 லேனையும் ஓபன் பண்ணிட முடியும். ஆவடிக்கும் பட்டாபிராமுக்கும் இடையிலான மெட்ரோ ரயில் பணிகளுக்கு பிள்ளையார் சுழி போடப்பட்டிருக்கிற நிலையில இந்த 6-வே லேனை ஓபன் பண்றது அப்படின்றது மிக முக்கியத்துவம் பெறுது. இது ஒரு பக்கம் இருக்க சிடிஎச் ரோடோடைய எக்ஸ்பான்ஷனும் மிக முக்கியத்துவம் பெறுது. அதுவும் அடுத்த ஒரு சில மாதங்கள்ல வேகம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஏன்னா மெட்ரோ ரயில் ட்ராக் அமைக்கிறதுக்கு ரோடு கொஞ்சம் பிராடரா இருந்தா அது பெட்டர் டிராபிக்கை ஃபெசிலிட்டேட் பண்ணும். ஸோ கோயம்பேடுக்கும் பட்டாபிராமுக்கும் இடையே வரப்போற மெட்ரோ ரயில் ரூட், சிடிஎச் ரோடு எக்ஸ்பான்ஷன், இந்த டெவலப்மெண்ட்ஸ் பத்தி நம்ம அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். பட் மீன்வைல் இந்த பிரிட்ஜில் பொதுமக்கள் ஏறி அந்த பக்கம் போறதுக்கு படிக்கட்டுகள் அமைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற கோரிக்கையும், அதே மாதிரி பட்டாபிராம் போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட ஒரு ரவுண்ட் ஆனா அமைச்சா நல்லா இருக்கும் அப்படின்றதும், இந்த பிரிட்ஜோடைய லேண்டிங் கிட்ட ஜீப்ரா கிராசிங் மற்றும் ஒரு டிராபிக் சிக்னலை அமைச்சா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய வியூவா இருக்கு. இதே மாதிரி நம்ம சேனல்ல இருந்து நிறைய தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.